நான் I'm going to tell you a story. அந்த ஸ்டோரியை வந்து நீங்க சமயம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல. பிகாஸ் எனக்கே அந்த ஸ்டோரியை கேட்கும் போது ஓ செம இல்லை அப்படின்னு தோணுச்சு. அந்த வாவ் ஃபேக்டர் இருக்கதான் செஞ்சது. என்னன்னா என்னன்னா ஜஸ்ட் இமேஜின் ஒரு கடை. அந்த கடையில வந்து டீ பாய், டீ போடுற பையன், அவன் வந்து சிஏ படிக்கிறானா. ஓகேவா? அந்த சிஏ படிக்கிற பையன் என்ன செய்வானா, ஃபுல் டே கடையில வேலை பார்ப்பான். ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம வந்து சிஏ படிக்கிறோம் ஆனா வந்து நம்ம சும்மா கடையெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்மளால என்ன படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம்ல. அவன் என்ன செய்வானா, டீ போட்டு கொடுத்துட்டு இல்லைன்னா டீ போடுற கேப்ல வீட்ல இருந்து வரும்போது என்ன பண்ணுவானா, சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவான். ஸோ ஒரு டீயை போட்டு அடுத்த டீ போடுறது கேப் இருக்கும் போதோ, அப்படி இல்லைன்னா வந்து டிகாஷன் போட்டு ரெடி பண்ணும் போதோ சின்ன சின்ன கேப் கூட அவனுக்கு கிடைக்க கூடாது. உடனே அவன் என்ன பண்ணிடுவானா, கையில குட்டி குட்டி குட்டியா வந்து டீ நோட் புக்கை வச்சிருப்பாங்களே, இந்த டீ கடைக்கெல்லாம் நோட் எழுதுவாங்கல்ல, அந்த 5 ரூபாய் 10 ரூபான்ட்டு கணக்கு எழுதுற புக்கெல்லாம் இருக்குல்ல, இல்ல கடைசி பக்கத்துல என்ன பண்ணிடுவானா, ஏதாவது ஒன்று எழுதி வச்சுப்பானா ரிவைஸ் பண்றதுக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கணும்னு இல்லை, அது வந்து ஒரு என்டையர் ஸ்டாண்டர்டையும் அவன் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுல வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் அவன் எழுதி வச்சு படிக்கணும்னு இல்லை. அவன் அந்த அன்னைக்கு வந்து அவன் அந்த சப்ஜெக்டோட தன்னை ரிலேட் பண்ணிட்டு இருந்தாலே போதும், அவனால வந்து டக்குன்னு அந்த பேப்பர் எடுத்து படிக்கும் போது ஹி வில் கான்ஸ்டன்ட்லி பி கனெக்டட். அந்த கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் அவனுக்கு வரும். அப்ப இதை வந்து எப்படி அழகா வந்து சொல்றாங்கன்னா, ஒரு டீ கடை இருந்துச்சா, அங்க ஒரு பையன் ஒர்க் பண்ணானா, அந்த பையனுக்கு வந்து கான்ஸ்டன்டா வேலை இருந்துட்டே இருக்குமா. ஆனா அவன் எப்படி கான்ஸ்டன்டா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கானோ, அதே மாதிரி கான்ஸ்டன்டா அவன் படிக்கிற அந்த படிப்போட அவன் தொடர்பிலே இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எந்தெந்த டைம்ல எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவானா, கையில ஒரு சின்ன ஒரு நோட் புக் ஒன்று வச்சுட்டு, அந்த அந்த ஒரு டீ கடையில கணக்கு எழுதுற நோட் புக் ஒன்று வச்சுட்டு, அந்த நோட் புக்ல குட்டி குட்டியா வேர்ட்ஸ் எழுதி வச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ரிஸ்க், இல்ல மெட்டீரியாலிட்டி, ஓகேவா, அப்புறம் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட், சும்மா கீவேர்ட்ஸ் யாவது எழுதி வச்சுப்பானா. எழுதி வச்சுட்டு அதை அப்படியே சொல்லி பார்த்துட்டே இருப்பானா. எப்ப நிறைய டைம் கிடைக்குதோ அப்ப பக்கத்துல புக் எடுத்து வச்சிருப்பானா, அந்த புக் எடுத்து ஓபன் பண்ணிப்பான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது எதுக்காக சொல்றாங்கன்னா, குட்டி குட்டி பாக்கெட்ஸ் ஆஃப் டைம் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு நிறைய கிடைக்கும். இப்ப நீங்க உட்காந்து படிக்கணும்னு முடிவு பண்ணி, நான் சாயங்காலம் 6 மணிக்கு படிக்க உட்கார போறேன்ப்பா, 7 மணி வரைக்கும் படிக்க போறேன், டெய்லி 1 மணி நேரமா நான் படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க போய் 6 மணிக்கு புக் எடுத்து உட்காந்து 7 மணி வரைக்கும் படிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு எக்கச்சக்கமா டிசிப்ளின் தேவை. அந்த டிசிப்ளின் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வரவே வராது. ஏன்னா 6 மணில இருந்து 7 மணிங்கிறது 60 நிமிஷம். 60 நிமிஷத்தை உங்களோட லைஃப்ல நீங்க ஏதோ சந்தோஷமா பண்ணாம நீங்க போய் உட்காந்து படிக்க போறோம் அப்படின்றதுனால, உங்க பிரெயினே உங்களுக்கு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும். இல்லைன்னா 6 மணி தான், 6:30 உட்காரலாம், 6:45 உட்காரலாம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போமா. ஆனா நீங்க என்ன அந்த அன்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எஸ்ஏ 705 ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு 1 ஹவர் அட்டஸ்ட் வச்சா உட்கார முடியல. நீங்க ஜஸ்ட் உட்காந்து நான் சும்மா நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எஸ்ஏ 715 சும்மா நோட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எஸ்ஏ 715 கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை கையில வச்சுக்கோங்க. நீங்க அந்த அன்னைக்கு ஒரு 60 மினிட்ஸ் படிக்கணும்னு டிசைட் பண்றீங்கன்னா, அந்த 60 மினிட்ஸை சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. சும்மா பஸ்ல உட்காந்துருக்கும் போது 5 மினிட்ஸ் அப்ப படிச்சுக்கோங்க, அதுல ஒரு 5 மினிட்ஸ் படிச்சிடுறீங்களா. அதே மாதிரி உங்க ஆஃபீஸ்ல டைம் கேப் கிடைக்குது, மதியானம் ஒரு லஞ்ச் டைம்ல சும்மா ஒரு 10 மினிட்ஸ் கிடைக்குது, அந்த 10 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிடும்னா கிட்டத்தட்ட 40 to 45 மினிட்ஸ் நீங்க அந்த ஃபுல் டேல குட்டி குட்டி பாக்கெட்ஸ் ஆஃப் டைம் அங்கங்க கிடைக்குதுல்ல, அதுலயே நீங்க வந்து ப்ரஷ் அப் பண்ணிடலாம் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 15 மினிட்ஸ் படிச்சா போதும்ல. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ரிவார்டிங்கா இருக்கும். ஓகே நம்ம 1 ஹவர் இன்னைக்கு படிக்கணும்னு நினைச்சா அதுல 45 மினிட்ஸ் நம்ம எங்க படிச்சிட்டோம். அப்படியே காலையிலேருந்து ஈவினிங்குள்ள நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கும் போது அந்த கேப்ல நம்ம அங்கங்க கொஞ்சம் 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 படிச்சிட்டோம். இப்போ ஈவினிங் வந்து நீங்க என்ன செஞ்சா போதும் அப்படின்னா, படிச்சதை ஒரு ரிவைஸ் பண்ண போதும், அப்போ 15 மினிட்ஸ் உட்காந்த போதும். ஸோ டிசிப்ளினை கொண்டு வரதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாயங்காலம் வந்து 1 மணி நேரம் உட்காரணும், 2 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னு உங்க மூளையை பயமுறுத்தாதீங்க. பிகாஸ் மூளைக்கு நேச்சுரலாவே படிக்கிறது பிடிக்காது. நேச்சுரலாவே யாருக்கு தான் பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்கும் என்ஜாய் பண்ண தான் பிடிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மூளையை வந்து நீங்க டேம் பண்ணணும். அது வந்து இந்த மூளை வந்து ஷுட் பி அடிமை ஃபார் யூ, ஷுட் டூ த ஒர்க் தட் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப், தட் யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப். அதை தான் உங்க மூளை பண்ணணுமே தவிர உங்க மூளை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க மூளைக்கு என்ன சொல்லணும், ஏய் ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் தான் படிச்சிடலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி 10 மினிட்ஸ் அதை உட்கார வைக்கணும்னா, அதுக்கான எஃபர்ட்டை நீங்க ஃபுல் டே 5 5 மினிட்ஸா போடணும். 5 5 மினிட்ஸா போடும்போது மூளை அதை வேணானே சொல்லாது. பிரெயின் ஓன் சே நோ நோ நோ, நான் 5 நிமிஷம் கூட நான் படிக்க மாட்டேன் அப்படி சொல்லாது. அது குழந்தை மாதிரி என்ன சொல்லும், 5 நிமிஷம் தானே நான் படிக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லும். பஸ்ல ஏறி போற டைம் தானே, எப்படி பஸ்ல மிதி போட்டுட்டு தான் போனோம். அப்ப போகும்போது சின்னதா கையில முன்னாடியாவது நோட் புக் எல்லாம் வச்சிருந்தாங்க, பேப்பர் விட்டு பேப்பர் வச்சு படிச்சுட்டே போனோம். இப்போ உங்க கையில போன் இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு 7 on 5 நடத்துறாங்களா, உடனே கிராக் கிட்ட போய் கேளுங்க, பிக் மீ 10 கீவேர்ட்ஸ் ஃப்ரம் எஸ்ஏ 7 on 5. அது அழகா 10 கீவேர்ட்ஸ் மட்டும் பிக் பண்ணி தரும். அந்த 10 கீவேர்ட்ஸ் மட்டும் கையில எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்ல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
வாட்ஸ்அப்ல ஒரு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்கு தெரியும்ல, நீங்க உங்களுக்கே மெசேஜ் அனுப்பிக்கலாம். உங்களோட நம்பர் நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க, உங்களோட நம்பர் வந்து யூன்னு போட்டு வரும், YOUன்னு போட்டு வரும். அதை நீங்க ஏதாவது ஒரு பேர் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கிராக் கிட்ட இருந்து இன்னைக்கு SA 705ல 10 keywords, இந்த 10 keywords அங்க காப்பி பண்ணிட்டு இங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சுக்கோங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. பஸ்ல போகும்போது டைம் கிடைக்குதா, அப்ப இந்த 10 words பார்த்துட்டே போங்க. பெருசா எஃபர்ட் போட வேண்டாம், ஆனா கான்ஸ்டன்டா பேப்பர் கூட சப்ஜெக்ட் கூட அப்படியே கனெக்ட்லயே இருந்துட்டே இருக்கணும். அப்ப காலையில சொல்லி கொடுத்தாங்க, சாயங்காலம் வரதுக்குள்ள ஐயோ என்னமோ சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு இல்லாம, சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஆஃபீஸ் போறீங்க, இல்ல ஒரு 10 keywords அது என்ன பண்ணுங்க, உட்காந்து வாட்ஸ்அப்ல படிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க டிராவல் பண்றீங்க, வண்டியில டிராவல் பண்றீங்கன்னா அதை லூப்ல போட்டு விடுங்க. அது பாட்டுக்கு சொல்லி நீங்க கவனிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க பாட்டுக்கு நோட்டை பார்த்து விடுங்க, எதுவுமே பிரச்சனையே இல்லை. ஆனா அது கேட்டுட்டே இருங்க. ஸோ ப்ராப்ளமே என்னன்னா, மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளமே என்னன்னா, கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, புரியுற மாதிரி இருக்கும், செம்மையா புரியுது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் அவங்களுக்கு புரியுதுன்னு அது யாரும் போய் சொல்லல, எல்லாருக்கும் புரியும், செமையா புரியும், சூப்பரா புரியும், நல்லா கவனிப்பாங்க. ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த புரியுற அந்த ஒரு மொமெண்டோட அதை விட்டுருவாங்க, அப்படியே அந்த வா ஃபேக்டர் வரும், அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆஃபீஸ் அது இது வேலை எல்லாம் பண்ணிட்டு திருப்பி சாயங்காலம் 6 மணிக்கு வந்து உட்காந்து நான் உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு வரும்போது, காலையில நீங்க படிச்சதுக்கும் நடுவுல ஒரு 7-8 மணி நேரம் நீங்க வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அங்க உங்களுக்கு நீங்க ஒர்க்ல என்னென்னலாம் கவனிச்சீங்களோ அதுதான் லாங் டர்ம் மெமரியில இருக்கும். 8 மணி நேரம் நீங்க என்ன வேலை பார்த்தீங்களோ அது ஞாபகம் இருக்குமா, இல்ல காலையில நீங்க கேட்டது பாட்டு கேட்டா ஆனா ஞாபகம் இருக்கும், படிச்சது போய் என்ன ஞாபகம் இருக்கும், மறந்துடும். ஸோ காலங்கத்தால உட்காந்து நம்ம படிக்கிறோம்ல, அதுவே ரொம்ப நல்லது ஆக்சுவலி. நம்ம படிக்கிற டைமிங்கும் அவ்வளவு செமையான டைமிங், நல்லா ஞாபகம் இருக்கும். பட் ஸ்டில் அதையும் தாண்டி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, த்ரூ அவுட் த டே ஏன் கேப் விடுறீங்கன்னு கேட்கிறேன் நான். காலையில படிச்சுட்டு சாயங்காலம் சாயங்காலம் நான் ஆஃபீஸ் விட்டு வந்து உட்காந்துட்டு 7:30 மணிக்கு தான் மேம் உட்காந்து சும்மா ரிவைஸ் பண்றேன், அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா காலையில ஒரு பாக்கெட் ஆஃப் கிளாஸ், அது 5:30 to 8 o'clock. அப்புறம் சாயங்காலம் 8 மணிக்கு நீங்க எடுக்கிறீங்க, நடுவில் 12 மணி நேரம் கேப் விடுறீங்க, காலை 8 மணி நைட் 8 மணி, சாரி ஆமா காலை 8 மணிக்கு போறீங்க, அதுல இருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹேவ் அ கனெக்ஷன் வித் பேப்பர். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க பேப்பரோட ஒரு கனெக்ஷனை ஃபார்ம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் கூட எடுக்க வேண்டாம், அது நோட்ஸ் எடுத்து கொடுக்கும். சும்மா வேர்ட்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுங்க, சென்டென்ஸ் எடுக்காதீங்க. சென்டென்ஸ் ஆனா நம்ம சி இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருந்து மட்டும் தான் படிக்கணும். கீ வேர்ட்ஸை மட்டும் பிக் பண்ண சொல்லுங்க. நீங்க நிறைய படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 30 பிக் பண்ண சொல்லுங்க. SA 705ஓட ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு 30 கீவேர்டை சூஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேளுங்க, ஏஐ கிட்ட, கிராக் கிட்ட கேளுங்க, GROK கிராக். எலான் மஸ்கோடது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அது கிட்ட கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துரும், 25 வேர்ட்ஸ் கொடுத்துரும். இந்த 25 வேர்ட்ஸை கையில் வச்சுக்கோங்க, மொபைல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சுக்கோங்க. அது மாதிரி அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து நார்மலா நீங்க வந்து சும்மா வாட்ஸ்அப் நோண்டுற மாதிரி இருக்கும், வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு கூட சும்மா வாட்ஸ்அப் பாக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனா நீங்க படிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்ஸ் மாதிரி அங்கங்க டைம் சேவ் பண்ணும்போது தான், அந்த குட்டி குட்டி பாக்கெட்ஸ் ஆஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அந்த டீ கடை ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். டீ கடையில ஒர்க் பண்ற பையனே அவ்வளவு சூப்பரா படிக்கிறான்னா பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நான் எப்போதுமே நினைப்பேன், படிக்கணும்னு நினைக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிச்சிருவாங்க. டிரைவர் வேலை பார்த்து கூட படிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு டிரைவர் வேலை பாக்குறீங்க, காலையில 4 hours நீங்க டிரைவ் பண்றீங்க, அங்க போய் உங்க கிளைண்ட் இறக்கி விட்டுறீங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் டைம் இருக்கு, அப்புறம் தான் கிளைண்ட் வராங்க திரும்ப, அவங்களை கூட்டிட்டு வந்து திருப்பி இங்க விட்டு 4 hours, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வண்டி ஓட்டினா கூட அங்க போய் ஒரு 4 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும், கார்ல உட்காந்து படிக்கலாம். வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க கூட படிக்கலாம், பிகாஸ் ஃபுல் டே சும்மா தான் உட்காரணும், ஆனா பணம் கொடுப்பான் 20,000 ரூபாய். அங்க போய் ஃபுல்லு சும்மா உட்காந்துட்டு எல்லாரும் வாங்க என்ன இந்த கதவெல்லாம் தந்துட்டு பார்த்தா கூட அங்க 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க உட்காந்து யூ கேன் படிக்கலாம். நிறைய வேலைங்க இருக்கு அந்த மாதிரி. சோ இந்த வேலையில இருக்கவங்க தான் படிக்கணும், அந்த வேலையில இருக்கவங்க தான் படிக்கணும்னு அவசியமே இல்லை. படிக்கணும்னு நினைக்கிறவன் எங்க இருந்தாலும் படிச்சிருவான், எப்படி இருந்தாலும் படிச்சு முன்னேறிடுவான், மேல வந்துருவான். அதனால யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ டேக் தட் எஃபர்ட். அந்த எஃபர்ட்டை நம்ம எடுத்தா மட்டும் தான் அதை படிக்க முடியும். ஆனா அந்த எஃபர்ட் என்னன்னா, கஷ்டப்பட்டு எடுக்காதீங்க, எப்படி சிம்பிளிஃபைடா எடுக்கலாம்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே ஒரு நாளைக்கு 5 நிமிஷமா, இது நல்லா இருக்கு, அந்த மாதிரி சிம்பிளிஃபைடா எடுத்தீங்கன்னா செம்மையா படிக்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் வாட் ஐ தாட். நான் படிக்கும்போது நான் நினைச்சேன், ஓகே இதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு, அதனால அது இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு கிளாஸ்ல சொல்றது. ஓகேவா, சரி ஓகே, வில் கோ டு த கிளாஸ் அகேன்.